இன்று மிகச் சிறப்பான முறையிலே மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் மிகச்சிறந்த கொண்டாட்டமாக திகழ்கிறது. வரலாற்று சான்றுகளின்படி புராணம், இதிகாசம், ஆன்மீக நிகழ்வுகளை தொடர்ந்து சரித்திர காலத்திலும் ஒரு சான்று உண்டு. எவ்வாறெனில், பல்லவர் காலத்தில் வாதாபிகொண்டான் என்று நாம் போற்றப்படக்கூடிய மன்னருக்கு சேனாதிபதியாகிய பரஞ்சோதி என்ற இயற்பெயர் கொண்ட 63 நாயன்மாரில் ஒருவராகிய சிறுத்தொண்ட நாயனார் அவர்களால் கணபதி வழிபாடு தமிழகத்தில் 13ஆம் நூற்றாண்டிலேயே சிறந்த முறையில் கொண்டாடப்பட்டதற்கான சான்றுகள் உண்டு. விநாயகர் என்றால், நாயகர் என்றால் தலைவன் அல்லது இறைவன் என்று பொருள். விநாயகர் என்றால் தலைவனுக்கு தலைவன், இறைவனுக்கு இறைவன் என்ற பொருள் உண்டு. அதனால்தான் விநாயகரை முழு முதல் கடவுள் என்று கூறுவார்கள். 6 வகை சமய நெறிகளில் எந்த ஒரு ஆன்மீக நிகழ்வை செய்வதாக இருந்தாலும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு செய்தால் அந்த நிகழ்வு சிறந்து விளங்கும் என்பது நம்பிக்கை, ஐதீகம். அது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வீட்டு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, திருவிழா போன்ற பொது நிகழ்வாக இருந்தாலும் சரி, விநாயகரை முதலில் வணங்கிவிட்டு அந்த காரியம் செய்யும் பொழுது அது வெற்றி வாகை சூடக்கூடியதாக, சிறப்பானதாக அமையும். சாஸ்திர ரீதியாக 16 விதமான கணபதி உண்டு. கணபதி என்றால் கணங்களுக்கு பதி என்று பொருள். கணம் என்றால் பூதகணம் அப்படி அல்ல, மனிதருக்கு சமஸ்கிருதத்தில் கணம் என்ற பொருளும் உண்டு. அந்த வகையிலே மனிதர்களாகிய நமக்கு பதியாக விளங்கக்கூடியவர் கணபதி. கஜமுகன் என்று கூறுவார்கள். கஜம் என்றால் யானை, யானை முகத்தான் என்று கூறுவார்கள். ஒரு சிறிய செய்யுள் சொல்லி விளக்கத்துடன் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அன்னை பார்வதியின் ஆத்மசக்தி அருந்தவ புதல்வா போற்றி போற்றி, 5 கரம் கொண்டு அல்லல் நீக்கும் ஐங்கரனே போற்றி போற்றி, மும்மலங்களை நிர்மூலமாக்கும் ஞான கணபதியே போற்றி போற்றி, மூவினைகளை முறைப்படுத்தி முக்தி அருளும் யானை முகனே போற்றி போற்றி. ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலங்களால் நாம் இந்த பிறவியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பிறவி பிரிவிலிருந்து கரையேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை கரையேற்றும் பொருட்டு அந்த விநாயகரின் அருட்பார்வை கிடைத்தால் நமக்கு பிறவியிலிருந்து விடுதலை கிடைக்கும். 16 விதமான விநாயகரை கூறினேன். அதில் குறிப்பாக பால கணபதியில் தொடங்கி ஹேரம்ப கணபதி வரை உண்டு. இந்த தாந்திரீக ஆன்மீக வழிபாட்டு நெறிக்கு மிக முக்கியமானது இந்த ஹேரம்ப கணபதி. இது இந்தியாவை விட முழு இந்து நாடாக விளங்கக்கூடிய நேபாளத்தில் ஹேரம்ப கணபதி